மாடி தோட்டத்தில் அவரைக்காய் செடி காய்ச்சி முடிச்சாச்சு. அந்த செடியெல்லாம் எப்படி க்ளீனிங் பண்ணி அதில் இருக்கிற காஞ்சு போன அவரைக்காய் எல்லாம் எப்படி பறிக்கிறதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா பண்ணுற? காயெல்லாம் அறுவடை ஆகி போச்சு. எனக்கு வேலை இல்லை. காய்க்காத இனிமே அவ்வளோதான், காஞ்சி போச்சு. இனிமேல் இதுக்கு என்ன வேலை? அது அப்படியே மறுபடியும் துளுத்து வந்து காய்க்காதா? அதெல்லாம் ஆகாது. விட்டு தான் பார்க்கணும், காய்க்குதா மறுபடியும் துளுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டாக எல்லாம் போகுது. இவ்வளோ பெரிய கொடி வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படியே வந்தாலும் காய் ஏதோ ஒன்று ரெண்டு தான் வரும். அதனால வேஸ்ட்டா? இடத்த வச்சுக்கிட்டு வேஸ்ட். வேறு வேறு வேலையை பார்க்கணுன்னா மறுபடியும் இந்த மாதிரி கொடி ஏற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏற்றினா தான் தெரியும் உனக்கு அந்த கஷ்டம். சும்மா நாவாத கட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் நீ காலையில். அடுத்த ப்ராஜெக்ட் போடணும்ல. விவசாயம்னா அப்படி தான், ஒரு பயிரை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பயிர் வைக்கணும்ல. ஒரே பயிரை வச்சுனா உட்காந்து என்ன ஆகுது? கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு செடி வைக்கிறது தான். அடுத்த வருஷம் வேறு வச்சா தான் மறுபடியும் அவரைக்காய் வருமா? வச்சா திரும்ப வரப்போகுது. ஓஹோ, அடிப்பட்டம் தேடி விதைன்னு. ஓ, எதுக்கு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. சரி சரி, கட் பண்ண என்ன பண்ணுறது? மனுஷங்களோட சம்பாதிக்கிறவங்க தான் மனுஷனுக்கு மரியாதை. வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? மதிக்கிறோமா? யாராக இருந்தாலும் அதுதான். அவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னா தான் நம்மளை வச்சுப்பாங்க. நம்மளால் ஒரு நோ யூஸ் நோ பலன் அப்படின்னா அவ்வளோதான், தூக்கி கொப்பையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதனால இதுக்கு நமக்கு பயன் இல்லைன்னா இதை நம்ம கட் பண்ணி போகிறோம் இல்லையா? ஆமாம், அதே தான் மனுஷனுக்கு. புரியுதா? எனக்கு புரியுதுப்பா. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. எவ்வளோ நேரம் ஆகும் பொழுது இது இந்த கொடியை கட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும் பொழுது. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் பொழுது. என்னத்த பண்ணுறது? ரோஜா வேற கண்ணை பறிக்குது. என்னைய பறி பறி பறிங்குது ரோஜா. பறி பறின்னு கண்ணை பறிக்குதா? ஆமாம், சரி கட் பண்ணு. அவரை கொடியெல்லாம் பாரு. ஆமாம், காய்க்கிறது அவுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னும் கதவுங்களுக்கு. ஏங்கப்பா, காய்ச்சிருந்தாலும் காய்ச்சிருக்குமோ என்ன துட்டு வந்து. சரி, அவ்வளோதான், காய் எடுத்துக்கலாம். டக்கு டக்குன்னு வேலை ஆகட்டும், அப்போதான் காலையில் சோறு போடுவேன். சீக்கிரம் டிஃபன் போடுமா. அதாம்மா, இதில் பாருமா எவ்வளோ காய் அப்படியே விட்டா மேலே விட்டு வச்சுக்கோம். இல்லை விதைக்கு. சரி, கேட்டு காய் கீட்டு வை. பந்தல் கிந்தல் எல்லாத்தையும் இழுத்து தள்ளுங்க. அங்கே இருக்கிற கொடி எல்லாம் கட் பண்ணிட்டியா? இப்போ கீழே போய் கட் பண்ணி அதே மாதிரி இழுங்க. போயிட்டு அங்கே கட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பொறுமையாக கட் பண்ணின்னு இருங்க. கீழே கட் பண்ணுறதுப்பா, கீழேப்பா. இப்போ பாதியில் கட் பண்ணிவிட்டு அப்படி தான் இழுத்தாகணும், பாதி பாதியாக, வேறு வழி கிடையாது. இப்போ எல்லா செடியுமே எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பறிக்க முடியாமல், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட அவரைக்காய் வந்து காஞ்சியும் இருக்குது, முத்துயும் இருக்குது. இது எல்லாம் இப்போ எல்லோரும் உக்காந்து பறிக்கிறோம். இதெல்லாம் பறித்து எவ்வளோ அவரைக்காய் வந்துச்சு. இந்த காஞ்சி போன அவரைக்காயெல்லாம் வந்து உரித்து கொட்டையை வந்து குழம்பாக வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு, கத்திரிக்காய் அவரைக்கட்டை குழம்பு, இது மாதிரி பல காரக்குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ காய் வருதுன்றதெல்லாம் பறித்து உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். பாருங்கள், அந்த கொடியில் எவ்வளோ அவரைக்காய் நம்ம கைக்கெல்லாம் எட்டாமல் இருக்குனுங்களா, அதெல்லாம் உட்காந்து அதெல்லாம் பறிக்கிறோம். பாருங்கள், மொத்தமாக பந்தல் எல்லாமே செடி எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம் புதுசாக தான் பயிர் வைக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே பயிர் வந்து அவரைக்காய் வந்து ஏதாவது ஒன்று தான் 2 வரும். அதனால தான் இதை கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ எல்லா செடியும் கட் பண்ணி எல்லாம் அதில் இருக்கிற அவரைக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மீதிக்கிற அந்த கொடியெல்லாம் வந்து ஒரு கட்டு மாதிரி கட்டி எல்லாத்தையும் சுருட்டி ஒரு கட்டு கட்டி அப்படியே வைக்கலாம். இது காஞ்சிச்சுன்னா நமக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மாடியில் சமைக்கும்போது யூஸ் ஆகும். பாருங்கள், இது நம்ம செடியில் பறித்து
அதெல்லாம் உரிச்ச அவரைக்கொட்டை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அவரைக்கொட்டை வந்துச்சு. இது நமக்கு ஒரு வருஷமெல்லாம் வச்சுக்கிட்டு காரக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, இது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அவரைக்கொட்டை நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.